வேதத்தை கையில் எடுத்து வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் அமர்வோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 34:10 யாத்ராம் வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆரம்பத்தில் உள்ள அந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். மறுபடி, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். மறுபடியும், செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். ஹல்லேலூயா. உட்காரும். விசுவாசிக்கிறீங்களா? என்ன அதிசயமா? செய்யப்படாத அதிசயம். செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். ஆண்டவர் சபைக்கு நம்மை பலப்படுத்தும்படி நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து, அவங்கள்ட்ட கை கொடுத்து சொல்லுங்க, செய்யப்படாத அதிசயத்தை செய்வாருங்க. என்ன அதிசயமா? இந்த அதிசயத்துக்கு ஒரு பெயர் வச்சிருக்கார் ஆண்டவர், செய்யப்படாத அதிசயம். ஒரு நாளும் ஒருபோதும் இதற்கு முன்பதாக யாரிடத்திலையும் தேவன் செய்யாத ஒரு அதிசயத்தை தம் ஜனத்துக்காக, அதாவது தன் பிள்ளைக்காக, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கும்படி தேவன் செய்வார். ஏதோ ஒரு சந்துக்குள்ள, ஒரு பொந்துக்குள்ள, ஒரு அண்டர் கிரவுண்ட்ல யாருக்கும் தெரியாம மறைவிடத்தில் செய்ய மாட்டார். எல்லாரும் பார்க்கும்படியாக உன் ஜனங்கள், உன் சாதி ஜனம், உன் சொந்த பந்தம், யார் உன்னை அற்பமாய் பார்த்து உன்னை அசட்டை பண்ணி யார் உன் தலையின் மேல் ஏறி நடந்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் பிள்ளையாகிய உனக்காக இதுக்கு முன்னால எங்கேயுமே செய்யப்படாத அதிசயத்தை தேவன் தன் பிள்ளை ஒருவனுக்காக, தன் பிள்ளை ஒரு பிள்ளைக்காக அவர் செய்ய உண்மை உள்ள. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் செய்த அதிசயத்தை மறுபடியும் அவரால் செய்ய முடியும். வேதத்தில் ஏற்கனவே ஒருத்தனுக்கு கண்ணு பார்வை இல்லை, அவனுக்கு சுகம் தந்தார். இன்னொருத்தனுக்கு கண்ணே இல்லை, அவனுக்கும் சுகம் தந்தார். அப்போ செய்ததை மறுபடியும் செய்வார். ஆனால் தன் மேலே வைராக்கியம் உள்ள ஒரு பிள்ளைக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, செய்யப்படாத அதிசயங்கள், இதுக்கு முன்னால உலகத்தில் எந்த ஜாதிக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை தன் பிள்ளைக்காக தேவன் செய்ய உண்மை உள்ளவர். ஆண்டவற்றை கரம் உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எங்கள் சபையில், என்னுடைய சகல காரியத்திலையும் இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு புதுமையான காரியத்தை எனக்காக நீர் செய்து, எல்லாரும் பார்க்கும் வகையில் அதை செய்து நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பி. கர்த்தர் என் கூட இருக்கிறீர் என்பதை நீர் நிரூபிப்பி. Yes, I believe it in Jesus' name. Yes, I receive it in Jesus' name. நாங்கள் இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். இது ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியில் மோசைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்.
ஆண்டவர் இது அவனைத்தான் மலைக்கு வர சொல்லி, மலை மேலே காலையில் ஏறி வா, ஜெபம் மலை மேலே என்னுடைய சமூகத்தில் என் பாதத்துக்கு என்னுடைய பிரசனத்துக்கு மேலே வா அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். மோசே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறார். இது கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக பிரத்யட்சமாக மோசேக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆனால் உனக்கு தான் நான் கொடுக்குறேன், ஆனால் இதை உன் ஜனங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் செய்வேன். வாக்குத்தத்தம் பர்சனலாக உனக்கு கொடுத்தாலும் அது ரகசியமாக நிறைவேறாது, பப்ளிக்காக அது நிறைவேறும். சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் பர்சனல், ஆனால் நிறைவேறுதல் அது பப்ளிக். வாக்குத்தத்தம் தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, ஆனால் நிறைவேறுவது ரகசியமாக அல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாரும் பார்க்கும் வகையில். ஏன்னா அவங்க உன்னை குறித்து என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னை என்னமோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். கணக்கில் ஃபெயில் ஆனவனா கணக்கு போடுறான் உனக்கு. உன்னை குறித்து அவங்க விதவிதமாக தேவையில்லாத தவறான சூத்திரத்தையே பயன்படுத்தாமல் லாஜிக்கே இல்லாமல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கணக்கு தப்புங்கிறத நிரூபித்து தேவன் சொன்ன வார்த்தை தான் சத்தியங்கிறத காண்பிக்கும்படி தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக செய்வார். அது செய்யப்படாத அதிசயமாக இருக்கும், அது உனக்காக செய்வார். அதாவது செய்யப்படாத அதிசயம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, வழக்கமாக நடக்கிறது அதுக்கு பேர் அதிசயம் அல்ல. செய்யப்படாத அதிசயம்னா இதுக்கும் செங்கடல் பிளந்தது ஒரு செய்யப்படாத, அதுக்கு முன்னாலேயும் அது நடக்கலை, அதுக்கு அப்புறமும் அதுக்கு பேர் தான் செய்யப்படாத அதிசயம். செங்கடல் பிளந்தது ஒரு செய்யப்படாத, மன்னா பொழிந்தது ஒரு, மேக ஸ்தம்பம் அவர்களை நடத்தியது, எரிகோ விழுந்தது, செங்கடல் பிளந்தது, வாக்குத்தத்தம் அனைத்தும் நிறைவேறியது. அவர்களுக்கு செய்தாரு, தம் பிள்ளைக்கும் செய்வாரு, கண்கள் பார்க்கும்படி செய்வாரு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி உங்களை அனுப்பிட்டேன். அநியாயமும் அதிசயமும். என்னங்க? அநியாயமும் அதிசயம். இதுக்கு சில பிரசங்கம் தொடர்ந்து இருக்கு, ஆனால் இப்போ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி உங்களை அனுப்ப விரும்புகிறேன். அதாவது செய்யக்கூடாத ஒரு அநியாயத்தை மனுஷன் உனக்கு செஞ்சிட்டான். மனுஷன் உனக்கு செஞ்சது என்னது? ஒரு அநியாயம். அந்த அநியாயத்தை அவன் செஞ்சிருக்க கூடாது, உனக்கு அவன் செஞ்சிருக்க கூடாது. ஏன்னா காரணமே இல்லாமல், அதுக்கு நீ காரணமே கிடையாது, நீ அதை செய்யவே இல்லை. ஆனாலும் உனக்கு அவர்கள் அநியாயம் செய்தார்கள். உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன்னை சூழ்ந்து இருக்கிறவங்க, உன் குடும்பத்தினர்கள், உன் நண்பர்கள், நீ பணி செய்கிற இடத்துல உனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கிற எல்லாருமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. சபை மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில், ஒவ்வொரு வகையிலையும் உனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கு. அது அநியாயம்னு உனக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் உன்னால் பேச முடியல. அப்போ மனிதர்கள் உனக்கு செய்யக்கூடாத ஒரு அநியாயத்தை செய்திருப்பார்கள் என்றால், நம் தேவனோ இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயங்களை தன் பிள்ளைக்காக தேவன் செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அவன் உனக்கு செய்யக்கூடாத அநியாயத்தை செய்திருப்பானா, தேவன் உனக்கு செய்யப்படாத அதிசயத்தை செய்வார். 3 குறிப்பை மட்டும் சொல்லி அனுப்பிடுறேன். இந்த செய்யப்படாத அதிசயம் உனக்கு என்ன செய்யும்? தேவன் தன் பிள்ளைக்கு செய்கிற செய்யப்படாத அதிசயம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்று, அவன் செய்யக்கூடாத அநியாயத்தை செய்தான், ஆனால் தேவனோ என் வாழ்க்கையில் செய்யப்படாத அதிசயங்களை செய்து என் மூலம் அவரை நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவன் செய்யக்கூடாத அநியாயத்தை செய்ததுனால உன் வாசனையை கெடுத்து போட்டான். உன் குடும்பத்தில் உன்னை குறித்து நல்ல வாசனை இருந்தது, உங்கள் ஏரியாவில் உங்களை குறித்து நல்ல சாட்சி இருந்துச்சு,
நீங்கள் உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து நல்ல சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் செய்த அநியாயத்தினால, அவன் செய்த அந்த காரியத்தினால உன் வாசனை கெடுக்கப்பட்டிருக்கு. உன் வாசனைய ஒரே ஒரு சம்பவத்தினால, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அவன் கெடுத்து போட்டான். ஆனால் என் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் செய்யக்கூடாத அநியாயத்தை செய்து உன் வாசனையை கெடுத்தான்னு நீ கலங்காத. செய்யப்படாத அதிசயத்தை நான் செய்வதனால உன்னை குறித்து ஒரு சாட்சி விளங்க போகுது. அது ஆயுள் காலம் முழுவதும் நிலைச்சு நிற்க போகுது. அவனால் உன் வாசனை கெடுக்கப்பட்டது சில நாட்கள் மட்டும்தான் அது நிலைக்கும். ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அது இருக்கும். ஆனால் என்னால் உன் சாட்சி விளங்கும் பொழுது அது உன் ஆயுள் காலம் முழுவதும் உன் சாட்சியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். எந்த இடத்துல உன்னுடைய வாசனை கெடுக்கப்பட்டதோ அதே இடத்துல உன்னுடைய சாட்சியை விளங்க பண்ணும்படி கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்புவார். நீ யாருங்கிறத தேவன் அங்கே விளங்க பண்ணுவார். இது செய்யப்படாத அதிசயத்தினால தம் ஜனத்துக்கு தேவன் செய்கிற காரியம். இப்படி என் வாசனையை கெடுத்து போட்டானே நினைக்காத. சொல்லுங்க, கதைக்கு முடிவுண்டு, விதைக்கு முடிவில்லை. அவன் கட்டினது கதை, ஆனா நீயோ தேவனுடைய விதை. கதைக்கு என்ன உண்டு? என்னதான் த்ரில்லிங்கா போனாலும், என்னதான் கிளைமேக்ஸா போனாலும், கடைசியில் படம் முடிந்தது, கதை முடிந்தது, தி எண்ட். வருதா இல்லையா? எவ்வளவு செலவழிச்சு அவன் படம், கதை, திரை கதை, வசனங்களை எழுதி அவன் எவ்வளவுதான் கட்டி கொண்டு போனாலும், எவ்வளவுதான் அவன் 100 நாள் வெற்றி விழா கொண்டாடினாலும், உன்னை குறித்து சத்துரு கட்டின அனைத்து கதைக்கும் முடிவுண்டு. தேவனுடைய விதையாகிய உனக்கோ அவர் செய்ய போகிற செய்யப்படாத அதிசயத்தினால விளங்க போகிற சாட்சிக்கு முடிவு இல்லை. நம்புற பிள்ளைங்க, ஹல்லேலூயா. மூணாவது, அவன் அந்த அநியாயத்தை செஞ்ச நோக்கம் என்னன்னா, நீ இருக்கவே கூடாது, நீ இருக்கவே கூடாதுன்னு உனக்கு அநியாயம் செஞ்சான். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, உன்னை நிற்க மட்டும் அல்ல, நிலைச்சு உன்னை நிற்க வைப்பாரு. இது செய்யப்படாத அதிசயம், உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் அவ்வளவு கதை எடுத்து விட்ட காரணம்னா, நீ இருக்கக்கூடாது, உன் குடும்பம் இருக்கக்கூடாது, உன் தொழில் இருக்கக்கூடாது, உன் ஊழியர் இருக்கக்கூடாது. இப்படித்தான் அவன் உனக்கு பிளான் பண்ணி அட்டாக் பண்ணான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஜனத்துக்கு செய்யப்படாத அதிசயத்தை நான் செய்வதனால அவன் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சாம்ல, நான் உன்னை நிலைச்சு நிற்க வைப்பேன். எப்படிங்க? நீ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா, எப்படியாவது எலும்புனா போதும் பாஸ்டர், எப்படியாவது எலும்புனா. இன்னைக்கு நீ சுருண்டு கிடக்கிற, இன்னைக்கு நீ உன்னால் எந்த காரியமும் செய்ய முடியாதவள கிடக்கிற, எப்படியாவது எலும்புனா போதுங்க. ஆண்டவர் சொல்ல, எலும்புறது மட்டும் இல்லை, நீ எழும்பி நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு செய்யப்படாத அதிசயம் தெய்வம் உனக்காய் செய்வார். கர்த்தர் உனக்காய் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியம் என்ன நடக்க போகுது? அவன் அநியாயம் செய்தான், ஆனா தேவனும் அதிசயம் செய்ய போறாரு. அவன் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத அநியாயத்தை மனிதன் செய்தான், சத்துருக்கள் செய்தார்கள். ஆனா கர்த்தரோ செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வாரு. அப்படி செய்யும் பொழுது 3 காரியம் நடக்கும். ஓ மூலம் நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், ஜீவிக்கிறவர் என்பது நிரூபிக்கப்படுவார். 2வது, உன் சாட்சி ஆயுள் காலம் முழுவதும் விளங்க பண்ணுவார். 3வது, நீ நிலைச்சு நிற்க போற, உன் குடும்பம் ஊழியம் நிலைச்சு நிற்க போகுது. இது கர்த்தர் செய்ய போகிற செய்யப்படாத அதிசயம், உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம். இதனால ஒரு விளைவு உண்டாகும். என்ன விளைவு உண்டாகும்னா, அவன் செய்த அநியாயம் நீ இருந்த நிலையிலிருந்து உன்னை கீழே கொண்டு வந்துச்சு. சொல்லுங்க, என்ன நிலைமையில இருந்து? இருந்த நிலையில இருந்து கீழே கொண்டு வந்துச்சு. இந்த யோசேப்புக்கு
வசனங்களை வாசிக்கிற சமயம்ல சொல்லி முடிச்சிருந்தேன். அவன் சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று கூடி சதி பண்ணாங்கன்னு இருக்கு. என்ன பண்ணாங்க? திட்டம் கூட சொல்லலை, நல்ல காரியத்துக்கு செய்கிறது தான் திட்டம். தவறான காரியம் செய்யறதுக்கு பிறகு அதுக்கு பிறகு திட்டம் கிடையாது. அதுக்கு பிறகு என்னது? சதி யோசனை பண்ணாங்கன்னு இருக்கு. யோசேப்புக்கு விரோதமாக அவன் அண்ணன்மார்கள் எல்லாரும் ஒன்று கூடி சதி யோசனை பண்ணுறாங்க. 3 காரியம் யோசிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இவனை காலி பண்ணிடணும். இவனை எடுத்த உடனே அவங்களுடைய மனசில் என்ன தான் வருது? இவனை கொன்றணும். 2வது, கொன்னுட்டு இவன் பாடி கூட கிடைக்கூடாது, குழியில் போட்டுறணும். 3வது, அவனை குழியில் போட்டுட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொண்டு போடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பாட்ட ஒரு கதையை கட்டணும். என்ன கட்டணும்? அந்த கதையை எப்படி ஜோடிப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை, திரை கதை, வசனங்கள் எல்லாம் உள்ளே சேர்த்து கொண்டு வருவாங்க தெரியுமா? மேக்கப் எல்லாம் அடித்து கொண்டு வருவாங்க தெரியுமா ஒரு படத்தை? இதே மாதிரி இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கெடாவை வெட்டி அந்த ரத்தத்தை இவன் ட்ரெஸ்ஸில் தோய்த்து இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து ஒரு மிருகம் யோசேப்பை கொன்று போடுச்சுப்பான்றா. இருக்கிறதுலையே மிகப்பெரிய வேதனை தெரியுமா? உசுரோடு இருக்கிறவனை செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க பாருங்க. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. அவன் உயிரோடு இருக்கான் எகிப்தில், ஆனால் அவனுக்கு இங்கே என்ன கூட்டம் நடக்குது? துக்க நிவர்த்தி கூட்டம் நடக்குது. அவன் உயிரோடு இருக்கான் எகிப்தில், இங்கே அவன் செத்து போயிட்டான். அப்போ இவங்க எவ்வளவு ஜோடிச்சாங்க தெரியுமா? ஒரு கதையை எவ்வளவு ஜோடிச்சாங்க தெரியுமா? எத்தனை நாள் அவன் ஓட்டின கதை எத்தனை நாள் ஓடிச்சு? ஒரு 13 வருஷம் ஓடிச்சு. அவன் திறமையினால அந்த ஃபிலிம் ஒரு 13 வருஷம் ஓடிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கதைக்கு ஒரு முடிவு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு உண்மையை தேவன் விளங்க பண்ணினாரு. எப்பா, யோசேப்பு ஒரு கதை அல்ல, அவன் கர்த்தர் விதைத்த ஒரு விதை. இன்னைக்கு அவன் வளர்ந்திருக்கிறான், ஒரு மரமா இருக்கிறான், நிழல் கொடுக்கிறான். வாங்க எல்லாரும் போவோம், அவன் நிழலுக்கு கீழே வாசம் பண்ணுவோம். அவன் நிழலுக்கு போனாதான் நம்ம உயிர் பிழைக்க முடியும். கதைக்கு ஒரு முடிவு, விதைக்கு ஒரு ஆரம்பம். அவனுக்கு அநியாயம் செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு அதிசயம் செய்தார். அவனுக்கு செய்யக்கூடாத அநியாயத்தை செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் அவனுக்கு யாருக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை தேவன் செய்தார். அப்படி செய்ததுனால இந்த 3ஐயும் அவன் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றினாரே. அவன் நம்பின தேவன், அவனுக்கு தரிசனத்தை கொடுத்த தேவன், சொப்பனத்தை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை கர்த்தர் அங்கே அவன் மூலம் விளங்க பண்ணினாரு. 2வது, இவன் வாசனையை கெடுக்கப்பட்டது, ஆனா கர்த்தர் இவன் சாட்சியை ஆயுள் காலம் முழுவதும் நிக்க பண்ணாரு. எல்லாரும் இவனை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் இவனை நிலைச்சு நிக்க வச்சாரு. கவனிங்க, இப்படி மனிதர்கள் செய்கிற காரியத்தினால இருந்த நிலையிலிருந்து உன்னை கீழே தள்ளுவாங்க. அவன் செய்கிற அநியாயம் நீ இப்போ இருக்கிற நிலையிலிருந்து உன்னை கீழே கொண்டு போகும். யோசேப்பு அப்பாவுடைய செல்ல பிள்ளையா இருந்தான். இவங்க செய்த அநியாயம் அவன் இருந்த நிலைமையிலேருந்து அவன் கீழே போனான், அவனை கீழே கொண்டு போச்சு. ஆனால் தேவன் செய்த அதிசயம், சொல்லுங்க, மனிதன் செய்த அநியாயம் நான் இருந்த நிலையிலிருந்து என்னை கீழே கொண்டு போகும். தேவன் செய்ய போகிற அதிசயம் யாரும் கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு என்னை கொண்டு செல்லும். என் குடும்பத்தை கொண்டு செல்லும், உன் ஊழியத்தை கொண்டு செல்லும். அதுக்கப்புறம் கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு நிலையை கொடுத்தாரு, ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு. அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தாரு. அது யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஸ்தானம். நான் இருந்த நிலையிலிருந்து என்னை கீழே தள்ளுவேன்னா கர்த்தர் யாரும் கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போய் நிறுத்துவார். அவர் செய்ய போகிற அதிசயம் எனக்கு அதை விலக பண்ணும். நான் நம்புறேன் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு செய்வார். யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டதுனால உங்க இருதயம் கலங்கி போய் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, விசுவாசத்தோடு போங்க. வரும்போது அநியாயம் செஞ்சுட்டான்னு புலம்பிட்டு வந்தீங்க, போகும்போது அதிசயம் செய்ய போறார், அதிசயம் செய்ய போறார், செய்யப்படாத அதிசயம் செய்ய போறாருன்னு சொல்லி அந்த செய்யப்படாத அதிசயம் செய்ய போறதுனால என் நிலையை ஆண்டவர் கொண்டு வருவார். கொடுக்க முடியாத நிலைமைக்கு தேவன் என்னை உயர்த்துவார்.
அப்படின்னு புலம்பல் அல்ல, துதிப்பாடி செல்லுங்க. கர்த்தரை துதிச்சுட்டே போங்க. ஆண்டவர் செய்வார். எதை செய்வார்? செய்யப்படாத அதிசயத்தை செய்வார். முழங்கால் போடுறீங்களா? உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே, இடஞ்சலெல்லாம் என்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடஞ்சலெல்லாம் என்றே மறைந்திடுமே. நீ அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. சொல்லுங்க, வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் விசுவாசத்தோடு உன்னை அதிசயம் காண செய்வே. எஸ், செய்யப்படாத அதிசயம். எல்லாரும் எங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க. கர்த்தரோ உம் ஜனத்துக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுவே. அது செய்யப்படாத அதிசயமாயிருக்கும். அதனால் யாரும் கொடுக்க முடியாத ஒரு உயர்வுக்கு உன் பிள்ளைகளை தேவன் கொண்டு போவே. உம்மை நிரூபிப்பே. நம்புறோம்பா, நாங்க விசுவாசிக்கிறோம். உம் ஜனத்துக்கு நீர் அப்படியே செய்வீராக. செய்யப்படாத அதிசயத்தை செய்து அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க பிள்ளைகளுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. தலையின் மேலே ஏறி நடந்திருக்கிறாங்க. செய்யக்கூடாத ஒரு அநியாயத்தை உங்க ஜனத்துக்கு செஞ்சிட்டாங்க. ஆனால் அதை கர்த்தர் மாற்றும்படி எங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் வாக்கு பண்ணுறீங்க.
நான் செய்யப்படாத அதிசயத்தை செய்து உன் சாட்சியை விளங்க பண்ணுவேன். உன் குடும்பத்தை நிலைச்சு நிற்க வைப்பேன். நீ நம்புற தேவன் உண்மை உள்ளவர், ஜீவிக்கிறவர் என்பதை நான் நிரூபிப்பேன். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர்களோடு கூட பேசின உம்முடைய தீர்க்கமான வார்த்தைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். பணிவிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தையும் வீணாய் போகாது என்று விசுவாசித்து தேவ சமூகத்திலே நாங்கள் அறிக்கை இடுகிறோம். மனுஷ சத்தத்தை அல்ல, எங்களை அழைத்து அபிஷேகித்து இதுவரை எங்களை நடத்தி கைவிடாதிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த 3வது மாதத்தினுடைய முதல் தேதி இந்த அதிகாலையில் தேவ சமூகத்தில் உங்கள் வார்த்தையை அறிக்கை இடுகிறோம். நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். நாங்கள் அறிக்கை இடுகிறோம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்னுடைய சத்தத்தை என் செய்கையை காண்பார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று விளம்பி இருக்கிறீர் ஆண்டவரே. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் விளம்பின வார்த்தைகள், பேசின வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போவது இல்லை, தவறி போவது இல்லை. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்ட எங்களுடைய காதுகள் உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற கிரியைகளை எங்கள் கண்கள் காணப்போவதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுத்த தாசரை அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடத்தும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.